ஹலோ மோட்டோஃபேம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் கார் மார்க்கெட்டை நம்ம பார்த்தோம்னா, இந்தியன் கார் மார்க்கெட் வந்து ஒரு ஹேட்ச்பேக்ஸுக்கான மார்க்கெட்டாக இருந்தது. ஒரு 70% மேலே கார்ஸ் விற்றது ஹேட்ச்பேக்ஸாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எஸ்யூவிஸோட ட்ரெண்ட் இருக்கிற காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு 53% எஸ்யூவிஸ் விற்குது. இந்த ஹேட்ச்பேக்ஸ் வந்து 21% குறைஞ்சது. செடான்ஸ் வந்து ஒரு 8% குறைஞ்சிருக்கு. எம்யூவிஸ் வந்து ஒரு 18% இருக்குது. இந்த 21% பார்த்தோன்னா என்ட்ரி லெவலில் ஆகலாம், ப்ளஸ் அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸும் உள்ளே இருக்குது. அதில் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸ்னு சொல்லக்கூடியது 21க்குள்ளே ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான், 4 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதில் பலினோ கிளான்ஸாக ரெண்டுமே ஒன்று தான். அப்புறம் i20 ஆல்ட்ரோஸ். ஒவ்வொரு கார்ஸுக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவிட்டிஸ், அதுக்கான ஹைலைட்ஸ் இருக்கும்போது ஆல்ட்ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த 5 ஸ்டார் சேஃப்டி ப்ளஸ் அந்த ஒரு 20 லட்சம் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபைனஸ்ட் சேசிஸோட ஆல்ஃபா பிளாட்ஃபார்மில் இருக்கும். கொஞ்சம் ஏஜ் காட்ட ஆரம்பிச்சது. ரீசெண்டாக வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டுக்கான ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கு கண்டினியூட்டியில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பெங்களூரில் இருக்கிறோம். நம்ம கூட ஆல்ட்ரோஸ் இருக்குது. முதல்ல நம்ம கூட ஒரு சிஎன்ஜி வெர்ஷன் இருக்குது. இதை நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். ஃபுல் அந்த நம்ம யூஸ்வலான ஸ்டைலோ ட்ரைவ் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெங்களூர் சிட்டிக்கு வெளியே பார்த்தோன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு லொக்கேஷனில் நின்றுட்டுருக்கோம். ஃப்ளைட் வந்து அந்த இடத்துல தான் லேண்ட் ஆகுறதை நாங்கள் கவனித்தோம். இப்போ வாக் அரவுண்ட் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. வாக் அரவுண்ட் வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு அவசர கதியில் வந்து நம்ம குவிக்காக என்ன கிடச்சதோ அதை வந்து சொன்னோம். இன்றைக்கி நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லேருந்து நம்ம டிரைவபிலிட்டியை பார்க்கலாம். ஆல்ட்ரோஸ்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அந்த 5 ஸ்டார் கோல்டு ஸ்டாண்டர்ட் சேஃப்டி தான். அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் 2020 காலகட்டத்திலே அந்த சேஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் பேச வச்சதே இவங்களுடைய இந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் தான். ஆல்ஃபான்னு சொல்லக்கூடியது அஜைல், லைட் வெயிட், ஃப்ளெக்சிபிள், அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பாட்காஸ்ட்டில் நிறைய இடத்துல பேசியிருக்கிறோம். இந்த சேசிஸ் வந்து அப்படி ஒரு சூப்பரான சேசிஸ்ன்னு சொல்லி. அப்போ சேஃப்டி ஃபோக்கஸ்டாக இருந்த இடத்துல இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி 5 ஸ்டார்னால இப்போ வந்து கண்டிப்பாக 5 ஸ்டார் வாங்கினோம். இந்த ரீசெண்டாக அந்த லான்ச் பீரியடில் இந்த சைடில் இந்த போல் டெஸ்ட் வந்து குவாலிஃபை ஆனதை பற்றி பேசியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள பின்னாடி இருக்கிற ஆக்குபென்ஸுக்கு அந்த 6 ஏர்பேக்ஸ் இருக்கிற அந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேஞ்ச் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. கூட வந்து 360 டிகிரி வியூ கேமரா ஆகட்டும், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து அதர் டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட், அதாவது ஒரு மிட் லைஃப் ரிஃப்ரெஷ்ஷாக நம்ம சொல்ல முடியும். இதில் ஷீட் மெட்டல் சேஞ்சஸ் ரொம்ப நிறைய இருக்காது, ஆனால் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் சேஃப்டி அதை வரைக்கும் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா டிசைன் டீட்டெயிலிங் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரியை வந்து கனெக்ட் பண்ணுறேன். கார் இண்டஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், கான்செப்ட் கார்ஸை வந்து முதல்ல பில்டு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அது ப்ரொடக்ஷனுக்கு போகும். அப்படி பார்த்தோன்னா ஆல்ட்ரோஸோடைய கான்செப்ட் வந்து 45Xன்னு சொல்லி வந்து 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து டாட்டா வச்சுருப்பாங்க. 2019 ஜெனீவா ஆட்டோ ஷோவில் வந்து இதோடைய ஒரு ப்ரொடக்ஷன் ரெடியான ஒரு மாடலை வச்சுருந்தாங்க. அதே நிறைய அட்டென்ஷனை கெயின் பண்ணிச்சு. இது 2020 வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண பீரியட்லேயே ஆல்ட்ரோஸோட ஷேப் வந்து யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் அதுக்கான ஒரு தனியான ஸ்பேஸ் இருந்தது. இப்போ அந்த இதை ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு வந்திருக்கிறதுக்காக நிறைய சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸோடைய EV வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்ஸில் எல்லாம் ஒரு ஈவிஷ் ஒரு ஃபீல் இருக்குது. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த பானட் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருந்த அதே பானட் தான். அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. இந்த டிசைனை டோட்டலாக ரீவேம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதில் வந்து ஒரு 3D கிரில் இருக்குது. இந்த கிரில்லுக்குள்ளே வந்து ஏர் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏரோடைனாமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெட்லாம்போடைய டிசைன் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த கிளஸ்டரோடைய டோட்டல் இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. ஏன்னா இதில் வந்து டிஆர்லும் இண்டிகேட்டர்ஸ் இந்த போர்ஷனில் இருக்குது. லூமினேட் எல்இடிஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 LED லேம்ப்ஸ் இதுக்கு கூட வருது. கூட ஒரு சின்ன ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் தர்றதில்லை.
டாடா மோட்டார்ஸ் அந்த ஃபாக் லேம்ப் வச்சுருக்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் தான். இதுக்குள்ளே ஒரு சின்ன ஏர் வென்ட் இருக்குது, அதுவும் ஏரோடைனமிக்ஸுக்கு யூஸ் ஆகும். கீழே ஒரு அந்த 3D கிரில்லோட ஒரு கான்செப்ட்லேயே ஒரு ஏர் டேம் கீழே போர்ஷனில் இருக்குது. சிம்பிளாக ஸ்லீக்கான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் கூட அவங்களுடைய அந்த 2D லோகோ அந்த டிசைன் இருக்குது. ப்ளஸ் 360க்கான கேமரா இந்த போர்ஷனில் இருக்குது. சைட் ப்ரொஃபைல் நம்ம பார்க்கும்போது அந்த 3990 மில்லிமீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த லெங்க்து சேம் தான். 2501 மில்லிமீட்டரான வீல் பேஸு சேம் தான். நம்ம சடனாக பார்த்தா சைடில் வந்து வேறு எந்த சேஞ்சஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். இந்த போர்ஷனில் முன்னாடி இதில் கொஞ்சம் ஒரு ஃப்ளேர்டான வந்து ஒரு வீல் ஆர்ச் அந்த ஃபெண்டர் டிசைனில் இருக்குது. இதை கொஞ்சம் சிம்பிளாக ஸ்லீக் ஆக்கியிருக்காங்க. ஆனால் ரியரில் அந்த ஃப்ளேர் லைட்டாக இருக்குது இந்த போர்ஷனில். அப்புறம் இந்த 2 டோரையும் ரீடிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோரோட பொசிஷன் சிமிலர் தான். ஆனால் இந்த டிசைன் பாருங்களேன், இதில் வந்து இந்த ஏ பில்லரில் இருந்து ஒரு கிங் அப்படி வந்து இப்படி ரைஸ்டாக போய் இதில் ஒரு ஸ்ட்ராங்கான பியானோ பிளாக் பெல்ட் லைன் எல்லாம் ஆல்ட்ரோஸோடைய ஒரு யூனிக்னஸ் விஷயம். ப்ளஸ் இந்த டோர் ஹேண்டிலையும் இதில் வச்சுருக்கிறது அவங்களுடைய ட்ரேட்மார்க். அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. நீங்கள் வந்து லான்ச் டைமில், நான் அது வாக் அரவுண்ட்லேயே பேசியிருந்தேன், லான்ச் டைமில் டாடா மோட்டார்ஸோடைய அந்த டிசைனர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க இன்டென்ஷனில் தெளிவாக இருந்ததுன்னா, இந்த காரை பார்த்தா இது ஆல்ட்ரோஸ்னு கண்டுபிடிக்கணும், பேட்ஜிங்கே இல்லாமல் இது ஆல்ட்ரோஸ்னு கண்டுபிடிக்கணும். அதனால் நாங்கள் இதோட ஓவரால் சில் அவுட் எதுவுமே பண்ணலை, டிசைன் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி. அப்படி பார்த்தோன்னா ஃப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ் வந்திருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா இண்டிகேட்டர்ஸ் முன்னாடி இந்த போர்ஷனில் இருந்தது, இப்போ இண்டிகேட்டர்ஸை இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. 360க்கான கேமரா, பியானோ பிளாக்லேயே வந்து மிரர் ஹவுசிங் இருக்குது. இது பியூர் கிரேன்னு ஒரு கலர். அந்த எம்பர் க்ளோ கலர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டூன் க்ளோவும் நம்ம வாக் அரவுண்டில் பார்த்துருப்பீங்க. அது ரெண்டும் புது கலர்ஸ். ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து நிறைய என்ன சொல்கிறது, ட்ராக் கார்ஸ்லாம் நம்ம பார்க்குற ஒரு கலர். அப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட் ரூஃப் இருக்குது, பியானோ பிளாக்கில் ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்ட்ரோஸுக்கு வந்திருக்கிற இன்னொரு அடிஷன் வந்து சன் ரூஃப், அதுக்கப்புறம் ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. ரியரில் பார்த்தோன்னா ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் சீசனில் இதுவும் வந்து ஒரு எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் இருக்குது. ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு லைட் பார் அப்படி தெரியுது பாருங்கள். இந்த டிசைன் எல்லாம் சேம் தான். ஏன்னா ஆல்ட்ரோஸோட யூனிக்னஸ் இந்த பீஸ் எல்லாமே சிமிலராக வச்சுருக்காங்க. பேட்ஜிங் இருக்குது. நம்ம கூட ஐசிஎன்ஜி இருக்குது. ஏன்னா இந்த தடவை லான்ச் பீரியட்லேருந்தே அவங்க சிஎன்ஜியை வந்து நல்லா புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து சிஎன்ஜிக்கான ஒரு க்ரோத் அவங்க பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. டீசல் அண்ட் சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் தான் வந்து டிரைவுக்கே இருக்குது. நமக்கு கூட இந்த சின்னு சொல்லக்கூடியதை சிஎன்ஜியாக தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம டீசல் கிடைக்குதான்னு பார்ப்போம், கிடைச்சா நம்ம ஓட்டலாம். ப்ளஸ் வந்து ஃப்ளஷ் ஃபிட்டான பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. இந்த போர்ஷனே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் இது ஒரு ப்ரெசிஷன் ரியர்னு சொல்லியிருக்காங்க. அந்த லுக்குக்காக ரிவர்ஸ் லைட் வந்து இந்த போர்ஷனில் வருது. இப்போ ஆல்ட்ரோஸ் ஓனர்ஸுக்கு வந்து முன்னாடி இருந்த ஒரு மெயின் ப்ராப்ளம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளவு சூப்பரான ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்கில் வந்து பேனல் கேப்ஸ் நிறைய இருக்கும், ஃபிட் அண்ட் ஃபினிஷில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், பெயிண்ட் குவாலிட்டியிலலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த போர்ஷன் எல்லாம் தாண்டி நம்மளும் நிறைய ரிவ்யூஸில் அதை பேசியிருக்கோம். இதில் ஒரு ஸ்டெப் மேலே தான் நம்ம பார்க்குறோம். ஓரளவுக்கு பேனல்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம க்ளோஸாக பார்த்தோன்னா சில இடத்த கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்த கண்டுபிடிக்க முடியும். டெயில் லேம்பில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஓவரால் புட்டுகதர் பண்ணியிருக்கிறதுல நல்ல குவாலிட்டி இருக்குது. 165 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். அது வந்து கன்சர்னான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ரோட்ஸுக்கு ஓகே தான், நம்ம அது டிரைவிங்கில் பேசலாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த அலாய் வீல்ஸ் வந்து ஆல்ட்ரோஸோட லான்ச் பீரியட்லேயே வந்து பழைய ஆல்ட்ரோஸோட அலாய்ஸ் வந்து தனியான ஒரு ஷேப்பில் இருக்கும், நல்லா பிடிக்கும். ஆனால் இதில் பார்த்தோன்னா ஒரு ஈவிஷா ட்ராக் கட் 16 inches அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மிக்சட் ஒப்பீனியன்ஸ். எனக்கு வந்து இதை விடைக்கும் ஃபஸ்ட் ஜெனில் இருந்த அலாய்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு நினைப்பேன், டாப் ஆஃப் த லைனில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து இந்த லோகோ கிட்டே வந்து கேமரா இருக்குது பாருங்களேன். ரியர் கேமரா நீட்டாக இதில் டக்கின் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஐசிஎன்ஜி. இந்த ஐசிஎன்ஜியில் நம்ம பார்க்கும்போது 210 லிட்டர்ஸ் இருக்குது. 210 லிட்டர் பூட் ஸ்பேஸ்லேயே நம்ம இந்த 2 பேக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக வைக்க முடியும். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜி இருக்குது. இது இல்லாத ரெகுலர் பெட்ரோலில் இல்லை டீசலை வந்து 345 லிட்டர் இருக்குது. 345 லிட்டர்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபேமிலிக்கு தேவையான நல்ல ஒரு ஹாலிடே லக்கேஜை கூட வைக்க முடியும். ஆல்ட்ரோஸோட இன்டீரியர் பார்க்கலாம். ஒரு கிராண்ட் ப்ரெஸ்டீஜியா டேஷ்போர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ட்ரோஸோடைய பழைய டேஷ்போர்டோடைய அந்த லே அவுட்டை அப்படி வச்சுக்கிட்டு அந்த மாடர்னாக வந்து மாற்றிருக்காங்க. உண்மையிலே நானும் டேனியும் பேசிகிட்டு இருக்கும்போது இதை பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட் வந்து காம்படிட்டிவான செக்மெண்ட் இல்லையா இன்றைக்கி. ஏன்னா வந்து பையர்ஸுக்கு வந்து
அந்த ஹேஷ்பேக்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய டாப் ஆஃப் த செக்மெண்ட் தான் ப்ரீமியம் ஹேஷ்பேக். அதுக்கப்புறம் நமக்கு ஹேஷ்பேக்ஸ் கிடையாது. அப்போ அதில் எல்லாமே ப்ரீமியமாக கொடுக்க வேண்டியது ஒரு தேவை. அதில் இந்த டேஷ்போர்டோட இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்குது, அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, கூட இதில் ஒரு கோல்டு ஃபினிஷ் இருக்குது. இதில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது முடிய மாதிரி வந்து நம்மளால் இந்த ஆம்பியன் லைட்டிங் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் இதில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸான க்ளோ பாக்ஸ். இதில் ஒரு ஸ்டெப் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்குது, இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது, இதில் ஒரு மயிலோடைய ஃபோட்டோ இருக்குது, கார்டெல்லாம் வைக்க முடியும். நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் குடிக்கிறோன்னா கூட திறந்து வச்சு இப்படி வைக்க முடியும். எல்லாம் பிளான் பண்ணி முதல்ல வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பழைய அதே டிசைனில் இருக்கிறதா. இந்த ஏசி உடைய வெண்டோடைய பாயிண்ட்டும் நீங்கள் பாருங்களேன் கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்குது. இதில் வந்து அந்த 12.5 இன்ச் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டத்தை நீட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டேப் லைக் அதில் உட்காந்துருக்குது. இந்த சென்ட்ரா லக்ஸ்ன்னு சொல்லி இந்த போர்ஷனை வந்து சொல்கிறாங்க. இது ஒரு வாட்டர்ஃபால் டிசைன்னா அதோடைய ஹைலைட்டே இந்த டச் ஸ்க்ரீன், இந்த கிளைமட்ரானிக் சிஸ்டம் தான். எப்போ பார்த்தாலும் டாடா மோட்டார்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ இடத்தையும் மிஸ் பண்ணுறாங்க. நம்ம இதில் வந்து ஒரு சின்ன மோனோக்ரோம் ஒரு டிஜிட்டல் இது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன டெம்பரேச்சர் வந்து இப்போ ஆக்சுவலி டெம்பரேச்சர் இங்கே தெரியுது, ஆனால் கூட இதில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த தடவை அந்த பேக்கேஜிங் பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க ஆல்ரெடி இருந்த ஒரு டிகாரோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் QA எனேபிள்டு இருக்குது. மெயின் ஹைலைட் வந்து இதில் 65 வாட்டில் C டைப் சார்ஜர் இருக்குது. நம்ம லேப்டாப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சார்ஜ் பண்ண முடியும். இது வந்து நம்ம நெக்ஸானில் பார்க்குற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா கார் ரிவ்யூஸ் இல்லை கார்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த காரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குறோம். பொதுவாக வந்து நீங்கள் டாடா கார்ஸில் வந்து இந்த கியர் ஸ்டிக்கில் வைப்ரேஷன் இல்லாமல் பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த தடவை நிறைய சேஞ்ச் இருக்குது. நம்ம டிரைவிங்கில் பேசலாம், வைப்ரேஷனே இல்லை. அப்புறம் வந்து இதில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட், ஆனால் அது மூவபிள் தான். அப்புறம் வந்து இதில் அந்த பழைய அதே ஸ்டைலில் மேக்னெட்டோட சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் அவங்களுடைய டிஜிட்டல் ஸ்டியரிங் வீல் லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்குற டாடா கார்ஸில் ப்ரொஜெக்டர் லோகோ ஆகட்டும் டியூவல் டோனில் இருக்குதா. இதில் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பிளாக் அண்ட் பீச் தான் இவங்களோட கலர் தீம்னால் அந்த பிளாக் அண்ட் பீச் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போது இவங்களுடைய அந்த வேரியன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி XC, XT, XM அப்படியெல்லாம் இருந்ததை வந்து ஸ்மார்ட் பியூர் எஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த சன்ரூஃப் வேரியண்ட், அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் எஸ், அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ்ன்னு வச்சுருக்காங்க. இது அக்கம்ப்ளிஷ்ட் எஸ்ன்னு சொல்லக்கூடிய டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள வேரியன்ட். என்னென்னா டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக இருக்கும். அதில் மேப்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இது 7 இன்ச் வந்து டிஜிட்டலில் இருக்கும். சைடில் வந்து நமக்கு வந்து சிஎன்ஜியோடையதாகட்டும் பெட்ரோல் ஆகட்டும் RPM எல்லாம் இன்னொரு டிஜிட்டல் ஸ்க்ரீனில் இருக்கும். முன்னாடி அந்த டாப் ஆஃப் தி லைனில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக இருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மழை துள்ளி சாரல் விழுந்ததில் ஆட்டோமேட்டிக் வைப்பர் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா. ப்ளஸ் இந்த விண்டோ லைனோட போர்ஷன்லேயே நல்ல ப்ரீமியமான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, பழைய ஆல்ட்ரோஸ்லேயே வந்து அந்த ஆம்ரெஸ்ட் வரக்கூடிய இடத்துல வந்து இதே மாதிரி ஒரு கருப்பு கலரில் ஃபேப்ரிக் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அதே பீஜில் வச்சுருக்காங்க. அந்த ஃபேப்ரிக்கு பதிலாக இதில் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு லெதரேட் கொடுத்துருந்தா குஷன் வச்சுருந்தாங்கன்னா லாங் டேர்மில் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக மைக்ரோ ஃபைபரோ இல்லை வந்து சாமாய்ஸோ யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் டக்குன்னு டர்ட் ஆயிரும். சேம் ஸ்டோரி தான் இங்கே, இந்த இடம் அப்படி தான். மற்றபடி அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்குது. நீங்கள் அதில் கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு அம்பர்லா வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து பாட்டில் வைக்க முடியும். லாக்கை கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆகிருக்கு பாருங்களேன். மேலே வந்து அந்த சென்ட்ரல் லாக்கிங் இல்லை லாக்குக்கான ஒரு ஸ்டெப் கூட இருக்குது. முன்னாடி வந்து நம்ம திறந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். டிரைவிங்கில் பேசலாம். ப்ளஸ் சீட்ஸ் வந்து பர்ஃபெக்டான சீட்ஸ். ரீசெண்டாக நாங்கள் பார்த்த கார்ஸில் அது வாக்கரவுண்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், அண்டர் தை சப்போர்ட்டோட நல்ல பேடிங்கோட நல்ல போல்ஸ்ட்ரிங்கோட மெயினாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுடைய கிளைமேட்டுக்கு இந்தியன் டிரைவிங் கண்டிஷனே ஃபேப்ரிக் பர்ஃபெக்ட். அதில் நல்ல ப்ரீமியமான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மூவ் ஆகும்போது ட்ராவல் ஆகும்போதே அது நமக்கு நல்லா தெரியுது. ஒரு நல்ல அப்ரைட்டான பொசிஷன். ப்ரீமியமான நிட்டட் ஃபேப்ரிக்கில் ரூஃப் லைனர் இருக்குது. ஒரு நார்மல் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த பாயிண்டில் இருக்குது. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். 12.5 இன்ச் HD இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பை ஹார்மனோட இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். டிப்பிக்கலாக நம்ம டாடா கார்ஸில் நியூஸ் ஜென்ரேஷனில் பார்க்குறதுல தான். இதில் ஆடியோ ஒர்க்ஸ்னு சொல்லக்கூடிய மல்டி மியூசிக் மோட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஏர் பியூரிஃபையர் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸ்ஸாக பண்ண முடியும். இந்த மாடலில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 4 டியூட்டர்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்பெக்கில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸில் 7 இன்ச் ஹார்மன் கொடுத்துருப்பாங்க.
இதில் மெயின் ஹைலைட் வந்து அந்த ஐஆர்ஐ ஃபீச்சர் தான். ஐஆர்ஐ பொறுத்தவரை நமக்கு வந்து லைவ் வெஹிக்கிள் டயக்னைசிஸ் ஆகட்டும், வாய்ஸ் அலர்ட்ஸ், லொக்கேஷன் பேஸ் சர்வீசஸ், ரிமோட் கமாண்ட்ஸ் இருக்கும். அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் டே டைம் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஓவரால் இந்த ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கிறது. ஸ்லீக்காக நீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். கூட இதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த காரோடைய டேஷ் கூட இது செட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ டேஷ்போர்டை பற்றியெல்லாம் பேசும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணேன்னா, இன்டீரியர்லேயே அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, அவங்க புட்டுகர் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் குவாலிட்டியும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது நீங்கள் பை பர்சன் வந்து விசிட் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்கள். பேனல்ஸ் எல்லாம் கனெக்டடாக இருக்குது. முன்னாடி வந்து ஆல்ட்ரோஸில் இந்த பேனல்ஸ் எல்லாம் கனெக்டடாக இருக்குது. அது ரெண்டுமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏபில்லரோடைய ஃபினிஷிங்கும் ஓகேயாக தான் இருக்குது. அதுவும் ப்ரீமியமாக இருக்குது. 360 டிகிரி கேமரா இருக்குது. அது சப்போர்ட்டிவாக இருக்குது நம்மளுடைய எவ்ரிடே டிரைவிங்கில். இந்த 3Dலே நம்ம பார்க்க முடியும். நம்ம நிற்கிற அந்த இடத்த நீட்டாக காட்டுது பாருங்களேன். கூட ஏசியில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் கூலிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டன் நம்ம டச் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். இந்த விண்டோ வந்து கீழே வரும். இதில் எக்ஸ்ப்ரெஸ் கூலிங் ஆன், விண்டோஸ் மே ரோல் டவுன்னு போட்டிருக்கு. எமர்ஜென்சியாக நம்ம ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும், குவிக்காக கூல் பண்ணணும்னு சொல்லும் பட்சத்தில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் கூலிங் யூஸ் ஆகும் ஹாட் சம்மரில். ஆனால் இந்த தடவை என்னென்னா, நம்ம ஊரில் சம்மர் நேரத்தில் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. சம்மரோட டைமில் இது நல்ல தேவை. ரியர் பார்க்கலாம். ரியருக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்கள். டாடா மோட்டார்ஸோடைய ஒரு நல்ல என்ஜினியரிங்கில் ஒரு போர்ஷனை வந்து இந்த பர்டிகுலர் 90 டிகிரி ஓப்பனிங் டோர் தான். அது இந்த காரில் 4 டோர்ஸ் 90 டிகிரி ஓப்பன் ஆகும். நல்லாயிருக்கும். ரியர் வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது கண்டிப்பாக ஹெட்டை லைட்டாக மைண்ட் பண்ணி தான் உள்ளே வரணும். அப்புறம் நீங்கள் பாருங்கள், ஒரு சாலிடான டட் இருக்கும். இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் ரியர் சீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது. ஏன்னா தை சப்போர்ட் நீங்கள் பார்த்தா தெரியுது பாருங்கள், அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது. நீங்கள் லாங் ட்ராவல்ஸ் போகும்போது இந்த போர்ஷனில் இருக்கிற அந்த கான்டோரும், மூவபிள் ஹெட்ரஸ் ப்ளஸ் இந்த தை சப்போர்ட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். உண்மையிலே இந்த சீட்டு வந்து கொஞ்சம் நல்ல பின்னாடி இருக்குது. இந்த சீட்டை கொஞ்சம் ஃப்ரண்டில் வைக்கலாம். டேனி ஒருக்கா ஹோல்டு பண்ணி இதை கொஞ்சம் ஃப்ரண்டில் கொண்டு போகலாமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் லெக் ரூம், அதாவது ஃப்ரண்டில் டேனியோட பொசிஷனுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த தை சப்போர்ட் இருக்கிறதுனால ஃப்ரண்டில் இதுக்கு மேலே நம்மளால் மூவ் பண்ண முடியாது. சடனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை வீடியோலேயோ ஃபோட்டோலேயோ பார்க்கும்போது லெக் ரூம் இல்லாத மாதிரி தெரியும். அதுக்கு ரீசனே இந்த எக்ஸ்டெண்டட் தை சப்போர்ட் தான். ஆனால் வந்து நமக்கு தேவையான லெக் ரூம் இருக்குது. கால் அதுக்குள்ளே போகுது, பர்ஃபெக்டாக உட்கார முடியும். மெயின் அந்த சீட்டிங் பொசிஷன் தான். விண்டோ லைன் கீழே இருக்குது. நம்ம எல்போ இங்கே ரெஸ்ட் பண்ண முடியும். கூட இதில் வந்து ஒரு டீசெண்டான ஹைட்டில் வந்து கரெக்டான ஹைட்லேயே ஒரு ஆம்ப்ரஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இதில் அந்த சன்ரூஃபோடைய அந்த உள்ளே வர வேண்டிய அந்த போர்ஷன் இதில் இருக்குது. ப்ளஸ் இதில் ஹெட்ரூமுக்கான ஒரு கிங்க் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரேயே நம்மளால் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஹைட்டில் தான் இருக்குது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் ஏர்பேக்கான பாயிண்ட் வருது. ரியர் ஏசி வெண்ட் இருக்குது. கூட அதில் வந்து ஒரு 65 வாட்டில் வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சார்ஜர் வச்ச இடத்துல கீழே இல்லை இதுக்குள்ளே வந்து ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வச்சுருந்தாங்கன்னா நம்ம சார்ஜ் போடுற மொபைலை போட முடியும். பட் ஸ்டில் இதுலேயும் வேணால் யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் பாட்டில் ஹோல்டர்ஸு எல்லாமே நல்ல பெருசாக தான் இருக்குது. யூஸபிள் தான். இப்போ ஹெட்ரூமோடைய பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டு தான், கொஞ்சம்னா நல்ல டைட்டு தான். என்னுடைய ஹைட்டுக்கு ஓகே. நீங்கள் வந்து ஆன்சர் மாதிரி உள்ளவங்களோட ஹைட்டுக்கு வந்து கொஞ்சம் பவுன்ஸியான ரோட்டில் போகிறோன்னா இன்னும் டைட்டாக தான் இருக்கும். அது இந்த செக்மெண்ட்டோடைய அந்த ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைன்னால இருக்கிறது. லாக் வந்து நான் டிரைவிங்கில் பேசுகிறேன். ப்ளஸ் வந்து டோர்ஸ் வைடாக ஓப்பன் ஆகிறதுனால ஹெட்டை மைண்ட் பண்ணி ஈஸியாக வெளியே வரலாம். என்ஜின் ரூமை பார்க்கலாம். பானட்டில் வந்து நல்ல டீசெண்டான வெயிட் இருக்குது. இப்போ இந்த 1.2 ரெவோட்ரான் என்ஜின் நம்ம வந்து ஆல்ரெடி சிஎன்ஜி வந்து டியாகோவில் டிகார்லாம் முன்னாடி ட்ரைவ் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த யூனிட் வந்து டோட்டலாக கொஞ்சம் ரீஎன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. மெயினாக இது இப்போ ஸ்டார்டிங்கில் நிற்கி பாருங்கள். என்ஜினில் உங்களுக்கு இந்த போர்ஷனில் கண்டிப்பாக வைப்ரேஷன் தெரியும். ஆனால் பாடிக்குள்ளே அதை டிரான்ஸ்லேட் ஆகாத மாதிரி நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க. பெரிய என்ஜின் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்ஜின் கொஞ்சம் ரெகுலரான சவுண்டை விடைக்கும் சவுண்ட் கம்மியாக இருக்குது. மெயினாக நீங்கள் பாருங்களேன், அந்த கிளச்சோட போர்ஷனில் ஒரு வெயிட்டு கொடுத்துருந்தாங்க, இப்போ இருக்குது. முன்னாடி அது ரொம்ப வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த நாய்ஸ் இன்சுலேஷன் பற்றி நான் டிரைவிங்கில் சொல்கிறேன். ஓவரால் இந்த என்ஜின் பார்த்தோன்னா 73.5 PS வந்து இதோடைய பவர் இருக்கும். பீக் பவர் ஒரு 6,000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். 103 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு 3500 RPMல. இது வந்து மேனுவல் 5 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் இருக்குது.
இதில் சிஎன்ஜியில் ஏஎம்டி வரும்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி நம்ம டிகாரில் ஓட்டியிருந்தோம், அது கொஞ்ச நாள் தாண்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. கூட இதுக்கு கூடவே நம்ம பார்த்தோம்னா 1.2ல் இதே என்ஜினில் வந்து பெட்ரோல் இருக்குது. அது 5 ஸ்பீட் மேனுவல் இருக்குது, 6 ஸ்பீட் டிசிஏ இருக்குது, கூட 5 ஸ்பீட் ஏஎம்டியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டெஸ்டட் அண்ட் ட்ரை டீசல் இருக்குது. அந்த 1.5 லிட்டர் 90 PS 200 நியூட்டன் மீட்டரில் இருக்கும். டீசலும் நம்ம ட்ரைவ் பண்ண கேட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் டீசலுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. கூட பார்த்தோன்னா டீசல் இருக்கிற ஒரே ப்ரீமியம் ஹேஷ்பேக் வந்து இந்த ஆல்ட்ரோஸ் தான். நம்ம இதை ட்ரைவ் பண்ணலாம். நம்ம இந்த ஆல்ட்ரோஸ் வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து இதுதான் டிப்பிக்கல் டாட்டாவோட கீ ஃபாப். அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ரிலீஸ் ஆகட்டும், ஃபைன் மை வெஹிக்கிளுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. சாரி, புஷ் பட்டன் இந்த பக்கம் இருக்குது. இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற சவுண்ட் வந்து டிப்பிக்கலி டாட்டாவோடைய அதே ரெவோட்ரானோட சவுண்டு தான். ஆனால் உள்ளே நீங்கள் பாருங்களேன், ஓவரால் உள்ளே அந்த வைப்ரேஷன் இல்லை. மெயினாக அந்த கியர் ஸ்டிக்கில் வைப்ரேஷன் இல்லை. நம்ம நிறைய ரிவ்யூஸில் தான் பேசிகிட்டு இருந்தோம். இவங்க ஒரு நல்ல சேசிஸை வச்சுக்கிட்டு அதை இன்னும் ப்ரீமியமாக்க விடாமல் இருக்காங்கன்னு சொன்ன ஒரு குறையை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. நான் ஒரு மீடியா ட்ரைவில் இருக்கிறோம், டாட்டா பேச சொல்லி பேசணுன்னெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கே எவிடெண்ட்டாக தெரியுது. இன்டீரியரில் வந்து அந்த நாய்ஸ் இன்சுலேஷன் நல்லா தெரியுது. நாய்ஸ் இன்சுலேஷனுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபெண்டரில் இப்போ பாருங்களேன், ஃபெண்டருக்குள்ளே வந்து நல்ல இன்சுலேஷன் மெட்டீரியல் வச்சுருக்காங்க. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணோம். 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடலில் இது மாதிரி சன்ரூஃப் பேனராமிக்கெல்லாம் இருக்கிறதுல சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ரோட் ரேஜில் இண்டல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. தயவுசெய்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதை வந்து ஆப்போசிட்டில் வரவங்களோட பிளைண்ட் பண்ண யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வெளிச்சம் இல்லாத இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாஷர் அடித்து பீப்பிளை வந்து பயப்படுத்துகிற கல்ச்சரை பண்ணாதீங்க. நம்ம சேஃப்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி மற்ற ரோடு யூசர்ஸோட சேஃப்டியும் இம்பார்ட்டன்ட். நான் திருப்பி ஒர்க்காக கூட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு விஷயம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து சிஎன்ஜியில் தான் ஸ்டார்ட் ஆச்சுது. முதல்ல வந்து நீங்கள் சிஎன்ஜிஸ்ன்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு என்ன தெரியும்னா பைஃபியூலாக இருக்கும். பெட்ரோலும் சிஎன்ஜி இருக்கும். அப்போ ஒரு வெஹிக்கிள் பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் சிஎன்ஜிக்கு சுவிட்ச் ஆகும். ஆனால் இந்த கார் வந்து இப்போ சிஎன்ஜி இங்கே ஆனில் இருக்குது, அங்கேயும் சிஎன்ஜி காட்டுது. சிங்கிள் ECUனால பேசிக்கலி சிஎன்ஜியாக ஸ்டார்ட் ஆகும். அது வந்து இந்த சிஎன்ஜி கிட்டோடைய ஒரு அட்வான்டேஜ். இப்போ டாட்டா வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து மோட்டோ வேகனை வந்து ஒரு மீடியா டிரைவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து நேற்றைக்கு வந்து ஒரு மீடியா ப்ரீஃபிங் இருந்தது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மும்பையில் வந்து வாக்கரவுண்ட் நம்ம பண்ணோம். இது பெங்களூரில் காலையில் வந்து வெஹிக்கிள் அலாட்மெண்ட் இருந்தது. வெஹிக்கிள் அலாட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து C17ன்னு சொல்லி வெஹிக்கிள் கொடுத்தாங்க. C17 பார்க்கும்போது இது சிஎன்ஜி. நானும் டேனையும் மோத்தோடமும் பார்த்துட்டு இருந்தோம். கார் ப்ரீமியமாக எல்லாம் இருக்குது. நம்ம சிஎன்ஜின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனே இருந்தது. நம்ம சிஎன்ஜி எப்படி இது பர்ஃபெக்டாக இருக்குமா, இல்லை டீசல் கிடச்சிருந்தோன்னா நம்ம ஸ்டைலுக்கு நம்ம, ஏன்னா டீசல் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு என்ஜின் இல்லையா, நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே 2 hours சர்ப்ரைஸ். அதாவது நீங்களும் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த காரில் என்ஜினியரிங் கொஞ்சம் உள்ளே போயிருக்கு, நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இன்சுலேஷனுங்க. ஏன்னா ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்குன்னு சொல்லும்போது அந்த இன்சுலேஷன் NVH பேக்கேஜ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும். இதில் இன்சுலேஷன் ஃப்ளோரில் நல்ல இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ரோட் நாய்ஸ் எதுவும் உள்ளே வரல. அப்புறம் ஃபெண்டர் நீங்கள் இப்போ பார்த்தீங்க, அதே மாதிரி வந்து எல்லா வீல் வெல்லுக்குள்ளேயும் ஃபுல் கிளாடிங் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கிளாடிங். அப்படின்னா இந்த சின்ன கல்லெல்லாம் வீலில் சுற்றும் போது எதுவுமே உள்ளே கேட்கல. இந்த காரில் ஒரு சைலன்ஸ் இருக்குது பாருங்கள். முன்னாடி வந்து நீங்கள் சிஎன்ஜி ஓட்டும்போது ஒரு குறக்குறான்னு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சவுண்டு சுத்தமாக இங்கே டெலீட் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த லோ அண்ட் டிரைவபிலிட்டியில் வந்து நல்ல டியூனிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சிஎன்ஜி ஓட்டுறது மாதிரியே இல்லை. டிப்பிக்கலி ஒரு டாட்டாவோட 1.2 ரெவோட்ரான் ஓட்டுறது மாதிரியே இல்லை. நாங்கள் இதை தான் கொஞ்ச நாளாகவே பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து இந்த பிராண்டு மேலே எந்த கிரட்ஜுமே கிடையாது. எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, அங்கே ஒரு லேக் இருக்குது. அந்த லேகை ஓவர் கம் பண்ணாங்கன்னா இந்த ப்ராடக்ட் எப்படி வர வேண்டிய ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய விஷயம். அதில் இந்த சேசிஸ் பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோடைய ஒரு ஸ்டெப்பில் இவங்க கால் எடுத்து வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்ன வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை தப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம கியரில் வந்து கை வச்சு ஓட்டுறது, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஷிஃப்ட் பை ஒயர் டெக்னாலஜி வந்தாச்சு. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிள் ஷிஃப்டர்ஸ் தான். அப்போ கேபிள் ஷிஃப்டர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து எங்கேயுமே போய் வந்து கியர் பாக்ஸில் கனெக்ட் ஆகாது. அந்த ஒரு இடத்துல கை வச்சு ஓட்டலாம். நீங்கள் டாடா மோட்டார்ஸோட கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சுட்டே இருக்கும். எவ்ரி டைம் நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போதும்
அதில் ஒரு சின்ன மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது ரெண்டுமே இதில் டெலீட் ஆகிருக்கு. நல்ல விஷயம், பர்ஃபெக்டான விஷயம். அப்புறம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காகவே இந்த காருக்குன்னு 2-3 விஷயம் யூனிக்காக இருந்தது. அதனால தான் நமக்கு ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் பிடிக்கும். ஒன்று, அந்த டைட்னஸ், அந்த சேசிஸோடைய அந்த கம்போஷர். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹெவியான கார் ஓட்டுற, இத்தனைக்கும் இந்த சேசிஸ் வந்து லைட்டு தான், ஆனால் ஒரு ஹெவியான கார் ஓட்டுற, ஒரு பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் அப்படியே கேரி ஃபார்வர்டாக இருக்குது. ஸ்டியரிங் நல்ல அஜைலாக இருக்குது. எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டியரிங்கை உடைக்கும் பழைய ஸ்டியரிங் வந்து ஹோல்டு பண்ண நல்லா பிடிக்கும். ஆனால் இது ஓகே தான், அதனால் ஸ்டியரிங் ஃபீல் வந்து இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் எண்ட், இந்த பார்த்தீங்களா, இந்த லோவர் எண்ட் ட்ராக்ஷன் வந்து நீங்கள் வந்து சிஎன்ஜிஸ் வந்து ரெகுலர் பையர்ஸ் வந்து இனிமேல் வாங்கலாம் இந்த சிஎன்ஜியை. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து கோயம்புத்தூரில் அன்னைக்கு ட்ரைவ் பண்ண டியாகோ டிகாரை விடைக்கெல்லாம் இது இம்ப்ரூவ்டாக தெரியுது. அவனுக்கு சவுண்ட்லேயே இருக்குல்ல, என்ஜின் நாய்ஸில் இருக்குது, லோவர் அண்ட் டிரைவபிலிட்டியில் இருக்குது. இன்னொன்று கிளச் வந்து முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்பாக வந்து மூவ் ஆகும். அது எப்படி கரெக்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு தெரியல, அது அந்த யூசர்ஸுக்கு தான் தெரியும். இப்போ அது நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குது. கிளச்சில் ஒரு டீசெண்டான ஒரு பைட் இருக்குது. அதுக்காக லைட்டு தான், பைட்டு வேணும். பைட் இருந்தால் தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி கியர்ஸ் எல்லாம் வெல் ஸ்லாட்டடாக இருக்குது, கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக இருக்குது. அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதுன்னா, இந்த என்டையர் ப்ராப்ளத்தை கொஞ்ச நாளாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இனிஷியலி அந்த என்ஜின் வந்து நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபாக கொடுத்துருக்கு. குட் ஜாப் டாடா என்ஜினியர்ஸ். இந்த என்ஜின் நம்ம பார்த்தோம்னா அந்த கரெக்டான ரேஷியோஸுக்குள்ளே நம்ம கியரை சேஞ்ச் பண்ணி ஓட்டினோன்னா லீனியராக அவுட்புட் கொடுக்குது. இதை நம்ம வந்து அடித்து ஓட்டணும்னு நினச்சா அதுக்கான அவுட்புட் இல்லை, ஏன்னா அது நாய்ஸியாக தான் இருக்குது. அப்புறம் ஆல்ட்ரோஸோட யூசர்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஏன்னா 165 மில்லிமீட்டர் தான் இதோடைய அன்லேடன் கிரவுண்ட் கிளியரன்ஸ். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த மாதிரி உடஞ்சி போன ரோட்ஸ் எல்லாம் இது பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பாட் ஹோல்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மேனுவர் பண்ணணும். ஆனால் எங்கேயுமே ஸ்க்ராப் ஆகாது, அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ சஸ்பென்ஷன் வந்து இந்த காரில் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். அது ஹைவேஸில் கூட பார்ப்போம். லோ ஸ்பீட் ரைட் குவாலிட்டி டாப்பாக இருக்குது. நம்ம சண்டே இதை பேஸ் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் பேசியிருப்போம். நாங்கள் இன்றைக்கி தான் சண்டே அதை ஷூட் பண்ணுறோம், இன்றைக்கி அது வரும் நம்ம. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து வெனஸ்டே பார்ப்பீங்க, ஏன்னா எம்பார்க்கோ வந்து லிஃப்ட் ஆகுறது வெனஸ்டே. எம்பார்க்கோ பற்றி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் ரீசெண்டாக ஒரு கமெண்ட்டில் அதை குயிக்காக நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா இந்தியாவில் வந்து நேஷ்னல் மீடியா ட்ரைவ்ஸ் நடக்கும்போது எம்பார்க்கோவுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்கு டேட்டில் ஒரு டைம், அந்த டைம் முன்னாடி வரைக்கும் நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அந்த எம்பார்க்கோ லிஃப்ட் ஆன டைமுக்கு அப்புறம் நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம். அதனால தான் இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே ஒரே நேரம் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் பற்றி சொல்லும்போது மெக்பர்சன் ஸ்டட் தான். ரியரில் வந்து ட்விஸ்பி மேக்ஸிலும் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும். டேனி உனக்கு எப்படி இருக்குது? அதாவது ஒரு ஸ்டிஃப்னஸ் லைட்டாக தெரியுது, ஆனால் அது ஒன்று நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஹெவினஸ் எங்கேயுமே தெரியல. அதுக்காக இது ரொம்ப சாஃப்ட்டும் கிடையாது, சாஃப்ட் சஸ்பென்ஷன் கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து இவ்வளோ நாளாக டாட்டாவோட கார்ஸ் ஓட்டி இருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி லோவர் எண்டில் வந்து நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக இவ்வளோ ரிஃபைன்டாக ஒரு டாட்டா பெட்ரோல் ஓட்டினதே கிடையாது. அது நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாளைக்கும் இதை கிரிட்டிக்காக நம்ம சொல்லிக்கிட்டு ஒரு இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டியரிங்கோட அட்வான்டேஜ் இந்த மாதிரி கார்னர்ஸில் தெரியும் பாருங்கள். அது இந்த சேசிஸோடைய ஒரு ஆப்டிமைசேஷன். ஏன்னா ஒரு லைட்டான ஒரு சேசிஸ் வந்து இவ்வளோ அஜைலாகவும் இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கான காரணம், நீங்கள் ஹெவியாக இருந்தால் அது இவ்வளோ செட் ஆகாது, ஆனால் லைட்டாக இருக்கிறதோட ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி நோ ஸ்டிப்பிங் பெருசாக இருக்காது. நீங்கள் வந்து கார்னருக்குள்ளே கேஷுவலாக போக முடியும். நம்ம சடனாக ஸ்டியரிங் கரெக்ட் பண்ணி பிரேக் பண்ணி போகணுன்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு டிரைவருக்கான ஒரு கனெக்ட் வந்து அந்த சேசிஸ் வந்து நமக்கு நல்லா கொடுக்கும். அதனால தான் நான் முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் நம்ம பேசியிருப்போம், 20 லட்ச ரூபா பிளாட்ஃபார்முக்குள்ளே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சேசிஸ்ன்னு. இப்போ இந்த சிஎன்ஜி பற்றி ஒரு அட்வான்டேஜ் நம்ம சொல்லும்போது, சிஎன்ஜியில் வந்து ஒரு தெர்மல் ப்ரொடெக்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, சப்போஸ் ஏதாவது வந்து ஒரு டெம்பரேச்சர் ஹை ஆகவோ இல்லை வந்து
ஒரு ஃபயர் எதாவது டிடெக்ட் பண்ணுச்சுன்னா டக்குன்னு வந்து சிஎன்ஜிலேருந்து பெட்ரோலுக்கு சுவிட்ச் ஆகி சிஎன்ஜி அந்த சுவிட்சை வந்து அந்த லீக் ப்ரூஃப் ஆக்கி அதை கட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி சிஎன்ஜியில் லீக் ஆனாலும் லீக் டிடெக்ஷனுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதனால் சேஃப்டியை சிஎன்ஜிலையும் அவங்க குறை வைக்கல. ஸ்டாண்டர்டாக ஃபேக்ட்ரி கிட்னால அது எல்லாமே கூட வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டான ஒரு இதான் டேனி சொன்ன அந்த அதுதான் நானே அந்த ஒரு சின்ன ஒரு மூமெண்ட், அது வந்து அந்த சாஃப்ட் இல்லாமல் ஒரு ஸ்டிஃப்னால் இருக்குது. இனி நம்ம வந்து ஹைவே டிரைவ்ஸ், நம்ம இந்த காரை வந்து ஹைவேல டிரைவ் பண்ணலாம். ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாவிஸ் டிரைவ் பண்ண அதே ரோடு தான் இது. நம்ம ரைட் இண்டிகேட்டர் போடும்போது இதில் பார்த்தீங்களா இந்த கேமரா இதில் ஓப்பன் ஆகுறது நல்லது. நாங்கள் கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் இந்த கார் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நாங்கள் டிரைவ் பண்ணிட்டோம். ஹைவேலையும் ஒரு 50 கிலோமீட்டர் டைப்பை ஓட்டிட்டோம். அதில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த என்ஜின் வந்து ரவ் பண்ணி ஓட்டுறதுக்கு விரும்பலை அந்த என்ஜின். ஆனால் நீங்கள் கரெக்டான ரேஷியோஸில் கியர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதோடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுது. நான் சிட்டியில் ஓட்டும்போது அந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ரவ் பண்ணி ஓட்ட வேண்டாம், ரேஷியோஸில் கரெக்டாக ஓட்டணும்னு. அந்த ரேஷியோஸ் வந்து கரெக்டாக இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவர் அண்ட் டார்க்குக்கு இதில் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். நான் அது உனக்கு ஜூம் ஆகி தெரியுமா? அது பெருசாக தெரிய வாய்ப்பில்லை, இப்போ நம்ம வீடியோ வச்சு எடுக்க முடியாது. 73.5 PS பவர் வந்து ஒரு 6000 RPMல, 103 நியூட்டன் மீட்டர் வந்து ஒரு 3500 RPMல. இப்போ நம்ம என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் அரௌண்ட் 3000 RPMல ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் டார்க்குக்கு நெருங்கி வந்தாச்சு. என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பழைய ஆல்ட்ரோஸுக்கும் அந்த 1.2 ரெவர்ட்ரோனுக்கு இருந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மெயினான பாயிண்ட் வந்து என்ஜின் கொஞ்சம் செட்டில்டாக இருக்குது. என்ஜின் செட்டில்டு இந்த சென்ஸ் வந்து அதோடைய ஓவரால் கேரக்டரிஸ்டிக்ஸில் அந்த என்விஹெச்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஆல்ட்ரோஸுக்கு இருந்த மிகப்பெரிய தலைவலியே இந்த என்ஜின் தான். ஏன்னா ஆல்ட்ரோஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த விடாது இருந்ததும் இந்த என்ஜின் தான். ஆனால் இப்போ லக்கிலி இவங்களுடைய என்ஜினியரிங்கில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது இப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல பிரேக் பண்ணோன்னா திருப்பி நம்ம ஆக்சிலேட் பண்ணோன்னா அந்த ஒரு டார்க்கை கட் பண்ணாமல் அப்படி தராது. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரவ் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஓட்டணும். இப்போ நம்ம ஹைவேஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு முதல்ல கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு கனெக்ட் வந்து இந்த சேசஸ் கொடுக்குற ஒரு பிளான்டட் டிரைவ், அதாவது ரோடோட ஒட்டி அப்படியே போகிற ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த ஒரு வெயிட் ஆகட்டும், அந்த பாடி கண்ட்ரோல் ஆகட்டும், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், கார்னருக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போது நம்ம ஸ்பீடை குறைக்கணும்னு ஒரு ஃபியர் வராதாகட்டும், அதெல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் ஒரு இடத்த மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டியரிங்கை வந்து கொஞ்சம் கூட ஷார்ப்பர் ஆக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் ஷார்ப்பர் ஆக்கணும், கொஞ்சம் கூட ஆக்குரேட் ஆக்கணும்னு சொல்லி அதில் ஒரு கேலிப்ரேஷனுக்கு கொடுத்த இன்புட் வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஸ்டியரிங்கோடைய அந்த டார்க், அந்த மோட்டரோடைய டார்க்கோட இன்க்ரீஸிங்னால ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் கூட நம்ம கைப்பிடிக்கும் போதே அதுவும் பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஆர்டிஃபிஷியல் வெயிட் இருக்குது. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற அந்த ஒரு லீனியர் வெயிட் வந்து நம்ம முன்னாடி இருந்ததை மிஸ் பண்ணுறோம். அது மட்டும்தான். அது எல்லாருக்கும் இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியலை. கொஞ்சம் கனெக்டடாக ஆக்குரேட்டாக வந்து நீங்கள் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஃபீல். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரிலாம் லேன் சேஞ்ச் பண்ணும்போது இப்போ நான் பண்ண சேஞ்சில் வெஹிக்கிள் டைனாமிக்கலி சார்ட்டட் பாருங்கள், எந்த டிப்பிங்கும் இல்லை, ரோல் இல்லை, கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. இப்போ உங்களுக்கு கேட்குற ஒரு நாய்ஸ் வந்து கேட்கும், அது இங்கே உள்ள வின் நாய்ஸ் ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட் அந்த கவுல் டிசைன்லேருந்து ஒரு காற்று ப்ளீட் ஆகிற ஒரு சவுண்டு வந்துட்டு கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸில். நம்ம இப்போ ஒரு 114 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம். அந்த கவுல் பிளேட்டுக்கு மேலே இருக்கிற போர்ஷனில் வந்து ஏதோ ஒரு இடத்துல காற்று பயங்கரமாக அடிக்குது. ஆனால் ஸ்டேபிளாக இருக்குது வெஹிக்கிள். ஸ்டெபிலிட்டியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நானே உனக்கு ரைடு எப்படி இருக்கீங்க? பேலன்ஸ்டாக இருக்குது. இதுதான் இந்த காரோடைய ஃபஸ்ட் டிரைவ் இம்ப்ரெஷன். அதாவது ஹைவேஸுக்கு இது நல்ல காம்பேட்டிபிளாக இருக்குது. மெயின்லி அந்த ஸ்டியரிங்கில் கொஞ்சம் கூட ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்திருந்ததுன்னா, வெயிட் வேணும் ஆனால் அது அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ஒரு கனெக்டடாக இருந்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கு. இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பெல்லாம் பெருசாக தெரியல. பிரிட்ஜோட இந்த ஜாயின்ஸ் எல்லாம் லைட்டாக அந்த சஸ்பென்ஷனுடைய ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. அது நமக்குள்ளே பெருசாக வரல. பிரேக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ்ட் ஆகணும். பிரேக்ஸை பொறுத்தவரையில் அது ஒரு நோஸ் டைவ்னு சொல்ல முடியாது, ஒரு செட் ஆஃப்
ஷார்ப் பிரேக்ஸ் அது கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் மெயின் விஷயம் இந்த சீட்டிங் பொசிஷன், நல்ல ஒரு டிரைவ் பொசிஷன், அப்ரைட்டாக உட்காந்துருக்கோம். பிளைண்ட் ஸ்பாட் வந்து பெருசாக இல்லை எங்களுக்கு. அந்த கோபுரோ அதில் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு தடவை நான் லேன் சேஞ்ச் பண்ணும்போது எல்லா மிரர்ஸையும் பார்க்கணும். மற்றபடி மிரர்ஸும் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 3 லேனு தெரியுது. ஆனால் அந்த லேனுக்கு பின்னாடி உள்ளதை நம்ம கேர்ஃபுல்லாக வரும். நம்ம கூட ஒருத்தர் வந்துட்டு இருந்தார், அவரை காணோன்னு சொல்லி நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நாய்ஸி பேட்டர்னில் முன்னாடி இந்த என்ஜின் இருக்கும் பார்த்தீங்களா, ஆக்சிலேட் பண்ணும்போது ஒரு அலர்ன சவுண்ட், அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. அந்த சவுண்ட் இல்லாததே ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம பேக் சீட்டில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, முன்னாடி இருந்த ஆல்ட்ரோஸில் நீங்கள் இந்த லிவரை பிடிச்சி புல் பண்ணிங்கன்னா டோர் திறந்துடும். நம்மளுடைய ஆல்ட்ரோஸ் ரிவ்யூவில் நம்ம இதை பேசினது பயங்கர டிஸ்கஷன் ஆச்சு அந்த டைமில், மேபி ஒரு 3-4 இயர்ஸ் பேக். அது ஒரு 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 செக்யூரிட்டி இல்லை ஒரு சேஃப்டி விஷயமா, அதாவது நம்ம அது வந்து ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு பிரச்சனையாக பேசியிருந்தோம். குழந்தைங்க இருக்கிறவங்க பிடிச்சி இழுத்துருவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து அதில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய வாக் அரவுண்ட் வீடியோவில் ஒரு மோட்டோ ஃபேம் ஒருத்தர் வந்து அதை கொஸ்டின் கேட்டிருந்தார், அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு. ஏன்னா இங்கே தனியாக வந்து இங்கே பாருங்கள் லாக்குக்கான அந்த ஒரு இது தனியாக இருக்குது, அது ஒரு அப்டேட். அப்புறம் ரைட் குவாலிட்டி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போஸ்ட் ரைடு பின்னாடி, அதுக்காக ஒரு சாஃப்ட் கிடையாது, ஒரு ப்ளஷ் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் ப்ளஷ் ரைடு குவாலிட்டி எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு கார் இது இல்லை. ஆனால் நம்ம வந்து ஒரு கம்போஸ்டான ரைடு, நமக்கு ஹேண்ட்லிங்கும் வேணும், அந்த பேலன்ஸும் வேணும், கம்ஃபர்ட்டும் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. நம்ம ஆல்ட்ரோஸோட டர்போ ஓட்டும்போது ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இந்த இடத்துல உட்காரவே முடியலை, அந்த டர்போவுடைய ஒரு நாய்ஸும் ப்ளஸ் இந்த வீல் வெல்லிருந்து க்ரியேட் ஆன நாய்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த வீடியோ, பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்போஸ்டாக இருக்குது, அந்த நாய்ஸ் எல்லாமே கிடையாது, அவ்வளோ இதாக இருக்குது. இப்போ நான் ஹை ஸ்பீடு வந்து அதில் காட்டலை, ஆக்சுவலி 120 லீகல் ஸ்பீடு, அதுக்கு மேலே போனால் என்ஜினில் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. 120 வரைக்கும் நம்ம ஓட்டும்போது 80 to 110 வந்து ஒரு சேஃபான ஒரு க்ரூசிங். அந்த என்ஜின் அதுக்கு மேலே நமக்கு அதுக்கு மேலே அதை எதிர்பார்க்க முடியாது, அது என்ஜின், அதுதான் அதோடைய ஸ்டைல். ஓவரால் பின்னாடி சீட்டோடைய இதில் ஸ்பேஸும் கம்ஃபர்ட்டும் பிரச்சனை இல்லை. இந்த தை சப்போர்ட் வந்து என்னென்னா, முதல்ல நமக்கு வந்து அது இருக்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் ட்ராவல் பண்ணும்போது போக போக நம்ம கால் வந்து அதில் தூங்கி, அதுக்கு மேலே தொங்கி நின்னது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்காக காலை நம்ம கொஞ்சம் அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு தேவை வருது. உண்மையிலே பென் சீட்டாக இருக்கிறதா நம்மளுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கு, நம்மளுடைய ட்ராவலுக்கு நல்லா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது சப்போர்ட்டு தான், அது குறையில்லை. 3 பேர் அடல்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கலாம், 2 அடல்ட்ஸ் நார்மலாக உட்காரலாம். இந்த பீச் கலர் கண்டிப்பாக அந்த கேபினோட ஆம்பியன்ஸை வந்து எலிவேட் பண்ணுது, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் கேபின் ஆம்பியன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குது. என்ஜின் நாய்ஸ் எதுவும் பெருசாக உள்ளே கேட்கல, வைப்ரேஷன்ஸ் எதுவும் உள்ளே இல்லை, சூப்பர் சைலண்டெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நாய்ஸ் இருக்குது, ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளோ பெட்டர். இப்போ இந்த சேசிஸோட கம்போஷர் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு லேன் சேஞ்ச் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டான ஒரு ரேப்பிடான லேன் சேஞ்சில் கண்டிப்பாக ஸ்லைட்டாக நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் ரொம்ப லீனியராக பண்ணோன்னா பார்த்தீங்களா பெரிய பிரச்சனை கிடையாது. நானே ஒரு பிரேக் பார்க்கலாமா? நோஸ் டைவ் இருக்கு, ஆனால் அந்த அளவு இல்லை, ரொம்ப நோஸ் டிப்பாகிற அளவுக்கு இல்லை. நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம். வாட் இஃப்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதில் வந்து டாடா மோட்டார்ஸ் இப்படி சில விஷயங்கள் பண்ணால் அவங்க எப்படி க்ரோ ஆக முடியும், பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிற ஒரு விஷயம். அதில் அந்த வாட் இஃப்பில் நம்ம இந்த பாயிண்ட்டையும் பேசியிருந்தோம். இந்த ரெவோட்ரானும் ஆல்ட்ரோஸுக்கு ஒரு அப்டேட்டும். இப்போ அதெல்லாம் நம்ம அந்த சேஞ்சஸை இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ நாளைக்கு வந்து ஆல்ட்ரோஸை வந்து இல்லை டாடா மோட்டார்ஸை நெகட்டிவ் சொன்னோம், நமக்குள்ளே ஏதோ பர்சனல் கிரெட்ஜை வச்சு நம்ம பேசணுன்னு கமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ரெகுலர் மோட்டோ ஃபேமுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம என்ன பாயிண்டில் பேசுகிறோம்னு சொல்லி. புதுசாக வரவங்களுக்கு தான் பிரச்சனை. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஏதோ மீடியா டிரைவுக்கு வந்ததுனால அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை நம்ம பேசுகிறோம். அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுலேயும் இப்போ நான் வந்து சில விஷயங்கள் இவங்க நல்லா பண்ணியிருந்துருக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து யூவி கட் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது கண்டிப்பாக
டாப் ஆஃப் தி லைனில். இன்றைக்கி வந்து இந்த சிட்டிஸில் எல்லாம் நிறைய இடத்துல போலீஸ் செக்கிங் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து சன்கூல் ஓட்ட முடியாதவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவை. இப்போ சன்ரூஃப் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக யூவி கட்லஸ் வந்து ஒரு பெரிய மிஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோடைய அந்த விஷயம் அது கண்டிப்பாக அதில் டிஸ்பிளே வேணும். எவ்ரி டைம் நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில், அது ஒரு மிஸ். அப்புறம் அந்த ஸ்டியரிங்கில் அது எதனால கேலிப்ரேஷன் இப்படி ஆச்சுன்னு உள்ளது நமக்கு தெரியலை, அது ஒரு மிஸ். அப்புறம் பார்த்தோம்னா டீசல் நம்ம பேசும்போது டீசலில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஏஎம்டியாவது கொடுத்துருந்துருக்கலாம். டார்க் கன்வெர்ட்டர் நியாயமாக கிடச்சிருக்கணும், ஏஎம்டியாவது கொடுத்துருக்கலாம், அது ஒரு மிஸ். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கண்டென்ட் எடுக்கும்போது நான் எடுத்தது ஆல்ட்ரோஸுக்கு ஏன் வந்து இப்படி ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தேவைப்பட்டதுன்னா, ஏப்ரலில் 2172 வெஹிக்கிள்ஸ் தான் ஆல்ட்ரோஸ் வந்து விற்றுருக்கு. மார்ச்சில் 1658. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது ஏப்ரலில் பலினோ 13,000, கிளான்ஸா 4,000, i20 3,000. மார்ச்சில் ஆல்ட்ரோஸ் 1600 வித்த இடத்துல பலினோ 12,000, கிளான்ஸா 3,500, i20 4,452. ஒரு காலகட்டத்தில் 8,000 யூனிட்ஸ் ஆவரேஜாக வித்துட்டு இருந்தது ஆல்ட்ரோஸ். ஏன்னா எப்படி பார்த்தாலும் டாட்டாவுடைய லைனப்பில் வந்து டியாகோ டிகாரை விடைக்கும் ஆல்ட்ரோஸ் வந்து ப்ரீமியம் தான், டவுட்டே கிடையாது. அதனால நம்ம என்னன்னா இது வந்து ஒரு மஸ்ட் ஹேவாக கரெக்டான டைமில் பண்ணப்பட்ட ஒரு அப்டேட்டாக தான் பார்க்குறோம். இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக நல்ல நம்பர்ஸ் கொடுக்கும். ஆனால் நம்ம இந்த விஷயம் நாங்கள் சொன்னது இது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட இனிஷியல் ட்ரைவில். உண்மை சொல்ல போனால் நாங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காம தான் வந்தோம். அதில் தான் சில நேரம் நமக்கு நிறைய சர்ப்ரைசஸ் கிடைக்கும். நீங்களும் இந்த காரை வந்து ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்ல லெங்தியாக ஓட்டி பாருங்கள். நாங்கள் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 102 கிலோமீட்டரு காலையிலேருந்து இது வரைக்கும் ஓட்டியாச்சு. அந்த டிஸ்டன்ஸில் 102.3 இப்போ காட்டுது. நம்ம இந்தியாவில் வந்து டீசல் இருக்கிற ஒரே ஒரு ஹேஷ்பேக், ஒரே ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக். அப்படி பார்த்தா டீசல் இனி எந்த கார்லையும் இல்லை, அதை நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். உண்மையில் என்னென்னா ஒரு டீசல் லவ்வராக நான் சொல்லலை. ஆனால் வந்து அந்த பெட்ரோலை விடைக்கும் இந்த சிஎன்ஜியை விடைக்கும் எல்லாம் இந்த காருக்கு கரெக்டாக அந்த டீசல் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு 90 PS பவர் இருக்குது, ஒரு 200 Nm டார்க் இருக்குது. மெயினாக அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிற மாதிரி. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த காரோடைய சைஸுக்கு, இந்த சேசிஸோடைய கெப்பாசிட்டிக்கு டீசல் உண்மையிலேயே நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம முதல்ல சிஎன்ஜி ஓட்டினோம், அப்புறம் ஏதோ இப்போ டீசல் ஓட்டுறோம். இந்த சிஎன்ஜி ஓட்டினதில் ரியல் டைம் ஃபியூல் எக்கனாமி நமக்கு தெரியல. அது நம்ம ஃபில் பண்ணி டேங்க் டு டேங்க் ஃபில் பார்த்தா தான் தெரியும். இதில் ட்ரிப் மீட்டரில் வந்து பாருங்கள், ஆவரேஜ் எக்கனாமி 18.3 காட்டுது. அப்படின்னா இது எவ்வளோ எக்கனாமிக்காக இருக்குன்னு உள்ளது நமக்கு தெரியும். நம்ம அதில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கம்மி பண்ணி பார்த்தா கூட 16 கிலோமீட்டர் ஆவரேஜாக கொடுக்கும். அப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற ஆப்ரேஷன் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது டீசல் மேக் சென்ஸ். கூட பெப்பியான ஒரு டிரைவபிலிட்டி கண்டிப்பாக கொடுக்க முடியும். டர்போலாக் லைட்டாக இருக்குது, இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் ரவ் பண்ணி ஓட்டுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓவரால் அந்த ஒரு பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் டீசலில். டீசல் வந்து நீங்கள் வந்து டிபிஎஃப் இஷ்யூ வராமல், சிட்டி ப்ரிடாமினண்ட்டாக இல்லாமல் வந்து ஹைவேஸ் அக்கேஷனலாக ஓட்டுவீங்க, மாதம் 2000 கிலோமீட்டர் கிட்ட நீங்கள் ஓட்டுறீங்கன்னா, ஒரு 60% மேலே ஹைவேஸ் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த காருக்கு வந்து ஏன் டீசல் நல்லா அடாப்ட் ஆகுதுன்னு ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன்னா, அதில் வந்து ஒரு 90 PS வந்து பீக் பவர் கிடைக்கிறது ஒரு 4000 RPMல கிடைக்கும். ஆனால் அந்த 200 Nm டார்க் வந்து கிடைக்கிறது ஒரு 1250லேருந்து ஒரு 3000 RPMக்குள்ளேயே நமக்கு அந்த பீக் டார்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த டார்க் டு வெயிட் ரேஷியோ, பவர் டு வெயிட் ரேஷியோடைய ஒரு கனெக்ட் வைஸ் நம்ம பார்த்தோம்னா பெட்ரோலை விடைக்கும் சிஎன்ஜி விடைக்கும் இதில் டார்க் ஜாஸ்தியாக இருக்குது. கூட அந்த லோவர் எண்டில், லோவர் ஆர்பிஎம்ஸ்லேயே நமக்கு மேக்ஸிமம் டார்க் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக டீசல் வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் NVH வந்து பொதுவாக டீசல்ஸ் வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்த டீசல் வந்து அவ்வளவு நாய்ஸியாகவும் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த பெட்ரோல்லே அவங்க NVHல எவ்வளோ ஒர்க் பண்ணது இந்த கார்லேயும் அது எவிடெண்ட்டாக தெரியுது. நம்ம சிஎன்ஜியில் டிரைவ் மோட்ஸ் எதுவும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி மோடில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தோன்னா ஒரு ஈக்கோ மோட் இருக்குது. ஈக்கோ மோடை பொறுத்தவரையில் கொஞ்சம் செடேட்டாக ஓட்டுறவங்களுக்கான ஒரு சாய்ஸ், பியூராக ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்களுக்கு. நம்ம அதை சஜஸ்ட் பண்ணுறதில்ல. இந்த நார்மல்னு சொல்லக்கூடிய இந்த சிட்டி மோடே போதும். இப்போ ஹைவேஸில் பார்த்தோன்னா டீசல் வந்து நல்ல ஃப்ரீயாக ரவ் ஆகுது. நம்ம சிஎன்ஜியில் என்ன சொன்னோம்னா ரொம்ப ஃப்ரீயாக ரவ் ஆகாது, அந்த
ரேஷியோக்குள்ளே வச்சு நம்ம கீப் பண்ணணும்னு. ரொம்ப லீனியராக தான் அது புல் பண்ணிச்சுது. இது லீனியர் தான், பட் ஸ்டில் நம்மளால் நல்ல ஃப்ரீயாக க்ரூஸ் பண்ண முடியும். ஸ்பீட்ஸை ஈஸியாக இது பில்டு பண்ணுது. என்னென்னா இந்த வெஹிக்கிளில் வந்து என்ஜின் நாய்ஸ் இல்லை, பாடியில் வந்து வேறு பிரச்சனை எதுவும் வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் அந்த கவுல்கிட்ட ஒரு போர்ஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல அது வந்து அவங்க டெஸ்டிங்கில் விட்டுருக்கலாம். ஐ மீன் நம்ம டிரைவிங்கில் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஏரியா இது. பார்த்தீங்களா, இண்டிகேட்டரும் இல்லை, கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே வந்துட்டு இருந்தால் டக்குன்னு உள்ள வந்தாச்சு. இவங்க டெஸ்டிங்கில் மிஸ் பண்ணி இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் வந்து பயங்கரமாக விண்ட் நாய்ஸ் இருக்குது, விண்ட் ப்ளீட் ஆகுது அதில். அந்த ஒரு இடம் மட்டும் ஒரு சின்ன ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் அலைன்மெண்ட்டில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மேபி அது இன்றைக்கி செகண்ட் டே ஆஃப் மீடியா டிரைவ், அதனால் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு விண்ட் நாய்ஸ் வந்து லைட்டாக கேட்கும். ஆனால் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் கொஞ்சம் நம்ம அழுத்தி ஓட்டணும், ஹைவேஸ் நிறைய போகிறோன்னா நல்ல கண்ட்ரோல்டாக நல்ல ஃப்ரீயாக வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க முடியும். நல்லா இருக்குது ஓவரால் அஸ் அ பேக்கேஜ். நமக்கு எப்போவுமே டீசல் பிடிக்கிறது மாதிரி இந்த கார்லேயும் டீசல் தான் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. நம்ம முன்னாடி டீசல் ஆல்ட்ரோஸுக்கு ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம், பிரவீன் பிரதரோடது, நம்ம மோட்டோ ஃபார்ம் கோயம்புத்தூர்காரரு. அந்த வெஹிக்கிளில் வந்து அவர் சோஃபார் அவர் ஹாப்பி தான். அந்த வெஹிக்கிளை விடைக்கும் கொஞ்சம் கூட பெட்டராக தான் இதோடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும் டியூனிங்கே இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்குது. எனக்கு வந்து இதை முதல்ல காலையிலேயே கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் இது வந்து அப்படியே டும்கூர் போகிற ரோடு, நாங்கள் டும்கூர் வரைக்கும் போயிட்டு வந்துருப்போம். அந்த அளவுக்கு இது ஓட்ட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டீசல். ஏன்னா டீசல் ஹேட்ச் இப்போ நம்ம புதுசு எங்கே நமக்கு இனி வாய்ப்பே இல்லை. ஆல்ட்ரோஸும் நிப்பாட்டிட்டாங்கன்னா, ஐ மீன் டீசலை நிப்பாட்டிட்டாங்கன்னா ஒரு வெஹிக்கிளே இல்லை, ஹேட்சில் டீசலே இல்லை. ஒரு காலகட்டத்தில் நமக்கு 2 சிலிண்டர் 800cc டீசல்ஸ் வரைக்கும் இருந்தது செலிரியோவில். அப்புறம் இதில் என்னென்னா 6th கியர் அது கேட்குது, 5 கியர்ஸ் பத்தலை அதுக்கு. 6வது கியர் ஒரு ஓவர் டிரைவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் கிறிஸ்பாக சொல்கிறேன், இந்த கண்டென்ட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு ஹைவே டிரைவ்ஸ் அடிக்கடி எடுக்கிறதா இருந்தால் எடுங்க. இதில் வந்து SCR கிடையாது, லீன் நைட்ரஸ் ஸ்ட்ராப். அதனால வந்து ஆட் ப்ளூ விட வேண்டாம். நிறைய பேர் ஆட் ப்ளூ விடாததுனால அது லாபம்னு நினைக்கிறாங்க. ஆனால் SCRஆக இருந்தால் தான் நமக்கு இந்த DPF இஷ்யூலேருந்து ஒரு ஃபுல் விமோசனம் கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கணும். அப்போ அந்த பாயிண்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹைவே டிரைவிங் ப்ளஸ் நல்ல ஃபியூல் எக்கனாமி, பூட் ஸ்பேஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா டீசல் ட்ரை பண்ணுங்கள். வேறு டீசல் இல்லாதனால இதுதான் ஒரே சாய்ஸ், ஆனால் நல்ல சாய்ஸ். இப்போ நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட்டில் நாங்கள் டீசல் ஓட்டும்போது டீசல் ஒரு திருப்தி இல்லாத பேசியிருப்போம். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது உண்மையிலே நல்லா இருக்குது. இது 100 PS வரைக்கும் இதை டியூன் பண்ணால் கூட நல்லா இருந்திருக்கு. ஆனால் 90 ஓகே தான். நெக்ஸானில் வந்து அது கனெக்ட் ஆகலை, கரெக்டான அவுட்புட் நமக்கு கிடைக்கல. ஆனால் இது ஓகே. நான் முதல்ல CNG ஓட்டுனதுக்கு இது ஓட்டுறதுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம ஒரு எவ்ரிடே கார் ஓட்டுற மாதிரி ரொம்ப கேஷுவலாக நம்ம கூட ஒரு 6 மாதம் இருந்த இல்லை 1 வருஷமாக நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற கார் மாதிரி ஓட்டுறோம். ரொம்ப கால்குலேட்டிவாக ஓட்ட வேண்டாம். அந்த CNGயில் அந்த பெட்ரோல்லாம் நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது அங்கே செக் பண்ணி இங்கே செக் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். இது ஃப்ரீயாக ஓட்டலாம். இதுதான் அந்த டீசல் இன்ஜின் பாருங்கள், 90 PS 200 Nm. மேனுவலி வந்து ஃபியூவல் பம்ப் ஆகலைன்னா பம்ப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து SCR கிடையாது. டீசலோட கிளாட்ரே வந்து ஓகேஷான ஒரு ஸ்டைலில் தான் இருக்குது. இது பார்த்தீங்களா 345 லிட்டர்ஸ் வந்து முதல்ல நம்ம பேக் வந்து இதுக்கு மேலே இருந்தது, இப்போ உள்ளே இருக்குது. அதான் இதோடைய அட்வான்டேஜ். பெங்களூரில் பயங்கர காற்று. நாங்கள் வந்து லக்லி காலையில் அந்த காற்றுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வேர்டிக்ட்டுக்குள்ளே வருவோம். டாட்டா வந்து வேக்கப் ஆகிருக்காங்க, அது வந்து ஒன் லைனில் சொல்ல முடியும். இந்த ப்ராடக்ட் டிசர்வ் பண்ண ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பேக் பண்ணியிருக்கிற விதம் நல்லா இருக்குது. மெயினாக வந்து நாங்கள் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் எங்களுக்கு ஓட்ட கிடைக்கல, CNG இருந்ததுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் எங்களுடைய என்ஜின் சாய்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டீசல். இப்போ பீப்புளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது, மேனுவல் இருக்குது, AMT இருக்குது, டிசியை வந்து நம்ம தனியாக ஒரு கண்டென்ட்டாகவே பண்ணலாம். நாங்கள் வந்து டீலர்கிட்ட கேட்டு நம்ம பண்ணலாம். ப்ளஸ் ஒரு சேஃப்டியான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஹேட்ச் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்கள் விஷ் லிஸ்ட்டில் வந்து ஆல்ட்ரோஸ் நீங்கள் வைக்க முடியும். பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லுவோம் பாருங்கள், எல்லா சர்வீஸ் சென்டருக்கு மேலே இஷ்யூ கிடையாது, ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் சர்வீஸ் சென்டருக்கு மேலே லோடை போடுதுன்னு சொல்லி. அந்த பாயிண்டில் என்னென்னா இதில் பிரச்சனைகள் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். அப்படின்னா சர்வீஸ் சென்டரில் அந்த லோடு போகாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.